இப்போதான் முடிஞ்சன. இப்போ எல்லாரும் நீங்கள் பறந்து போன்னு சொல்லிட்டு நினச்சி கொண்டிருப்பீங்க. ஆனால் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஒர்க் சொல்லித்தராங்க. செஞ்சீங்கன்னு சொன்னால் ஸ்மார்ட் ஒர்க் தானே. ஸ்மார்ட்டான பீப்புளாக மாறி ஸ்மார்ட்டான பீப்புளுக்காக போயிட்டு இல்லை நான் கொஞ்சம் படம் பார்க்க போகிறேன், பாட்டு கேட்க போகிறேன். எப்போவுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, என்ன செஞ்சாலும் அதை செய்ய. ஓகே, அப்படி போகிறேன். அதே தான் ஒரு விதம் டைமை ஸ்பெண்ட் பண்ணால் அப்போ சுத்த வேஸ்ட். இப்போ என்னன்னு சொன்னாங்க இல்லை ஒரு கோர்ஸ் அண்டிகைப்பேன். என்ன செய்யணுண்டா எல்லாம் செய்யுங்க, ட்ரிப் போங்க வாங்க. எத்தனை நாளைக்கு போவேன்னு 10 நாள் கோயில் மாற்றிருக்கோம். சாரி எல்லாம் போவோம். 10 நாள் போயின்னா ஓகே, பேரண்ட்ஸ்ட பர்மிஷனோட நான் அவரை போயிட்டு வாங்க. என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நல்ல இங்கிலீஷ் கோர்ஸ் அந்த இருக்கு. இங்கிலீஷை டெவலப் பண்ணுவாங்க. இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக மாறும். இது என்ன செய்யணுண்டா உனக்கு 15 வயசு ஆனால் ஒரு 20 years ஒரு மெச்சூரிட்டி உனக்கு கையில் கொண்டு. ஸோ அப்படியான ஒரு கோர்ஸை தான் நான் இப்போன்னு சொல்லித்தான் வந்திக்கிறேன். ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணேன்னா என் 90 daysல இங்கிலீஷை வந்து மாஸ்டர் பண்ணிட்டு அதுக்கு கூட உனக்கு விளங்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும். நான் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு என் விலகம் வந்து நீங்கள் என்ன செஞ்சு முன்னுக்கு போக வேண்டும். ஏன்னா இது ஒரு ஆദ്യം உங்களுக்கு அப்படி ஒரு கிடைக்கலாம், அவருடைய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. ஸோ அதுகளுக்கு தேவையில்லை. ஓகே, ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்துகிறோம், ஆவிச்சு பாருங்க. அண்டு 90 daysன்னு சொன்னால் கிட மேலே 3 நாளுக்கு நடக்கும். வந்து ஒவ்வொரு டேயும் 1.5 hour தான் நடக்க போகும். பட் அதை செய்யுங்க. நீங்கள் ஸ்மார்ட்டாக மாறினதுக்கு அப்புறம் எனக்கு கால் தந்து டைம் ஸ்பெண்ட். சாரி அது தேவையில்லை.